பிரைஸ் தி லார்ட். நான் கேட்ட ஒரு சத்தியம் உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்குன்னு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதோட ஹெட்டிங் வந்து, பாதரட்சை கலற்றி போடப்பட்டவன் வீடாய் நம் வீடு இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, பாதரட்சை கலற்றி போடப்பட்டவன் வீடு அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா, உபாகமம் 25:10 வந்து அந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். இப்போ அப்படிப்பட்டவன் வீடு பாதரட்சை கலற்றி போடப்பட்டவன் வீடு என்று சொல்லப்படும். ஏன் அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, கணவன் இறந்து போயிடுறாங்க. அப்போது அவங்க மனைவி தனியாக விடோவாயிடுறாங்க. அப்போது மரித்தவனோட சகோதரன் வந்து அவங்க மனைவியை கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க பிறக்கிற முதல் குழந்தைக்கு அவங்களோட மரித்தவனோட பேரை வைக்கிறப்போ மரித்தவனோட பேர் வந்து அந்த இஸ்ரவேலில் நிலச்சி நிற்கும். இந்த காரியத்தை செய்யாதப்போ அந்த சகோதரன் வந்து, இல்லை நான் செய்ய மாட்டேன், மரித்தவன் மனைவியை நான் திருமணம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னப்போ, அப்போ அவன் தன் பாதரட்சையை கலற்றி போடணும். மரித்தவனோட மனைவி வந்து அவன் முகத்தில் துப்புவாங்க. துப்பிட்டு அந்த தன் சகோதரனோட பேரை நிலைநாட்ட முடியாதவனுக்கு இப்படி தான் செய்யப்படும். இது வந்து ஒரு இஸ்ரவேலில் வழக்கமான ஒரு செயல்பாடு. இப்போது இதுதான் வந்து இங்கே ரூத் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். நகோமி, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். நகோமி மோவாபிய ஸ்திரியான ரூத்து ஓர்பால தன்னோட பிள்ளைகளுக்கு மோவாப் தேசத்தில் பஞ்சம் பொழைக்க போனப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. மகன்கள் கணவன் எல்லாம் இறந்து நகோமி தனித்து விடப்படுறாங்க. திருப்பி தன் சொந்த தேசமான பெத்லகேமுக்கு அவங்க திரும்பி வர்றப்போ ஓர்பால் ரூத்தை நகோமி ஒரு முத்தம் செய்து தன் தேசத்தில் இருந்துக்குவாங்க. நகோமி வந்து ரூத்தையும் போக சொன்னப்போ, ரூத் மாட்டேன், நீங்கள் கும்பிட்ற தெய்வம் தான் என்னோட தெய்வம், உங்கள் ஜனம் தான் என்னோட ஜனம், நான் உங்கள் கூட தான் வருவேன் பிடிவாதமாக அவங்க வந்து எருசலேமுக்கு பெத்லகேமுக்கு வராங்க. அப்போது வரப்போ அவங்க வர்ற அந்த காலகட்டம் பார்க்குறப்போ வயலில் வந்து கோதுமை அறுப்பு நாட்கள். அப்போது அவங்க வந்தப்போ இவங்களுக்கு அவங்க அங்கேருந்து வந்ததுனால இவங்களுக்கு சாப்பாடுக்கு என்ன பண்ணுறதுன்னு அப்போ ரூத்து போய் வயலில் தானியம் பறக்கிட்டு வரேன், ஏதாவது கிடைச்சா நான் இப்போ வேலை செஞ்சு சம்பாதிச்சிட்டு வரேன்னு போகிறாங்க. அப்படி போனப்போ எதேச்சி அவங்களுக்கு கிடைச்சது, தற்செயலாய் கிடைச்சது போவாஸோடைய வயல் நிலம். அப்போ மாமிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இப்படி போவாஸோட வயலில் தான் இன்றைக்கி போனேன் அப்படின்னு சொன்னப்போ மாமி சொல்கிறாங்க, அவங்க வந்து நமக்கு உறவின் முறையாக நம்மளை ஆதரிக்கிற சுதந்திரவாளி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரூத்து வந்து நகோமியோட சொல்படி கேட்டு அவங்க அந்த தானியம் களத்தில் தூத்துற அந்த சமயத்தில் வந்து போவாஸ் கிட்ட போய் அந்த எல்லாரும் தூங்கின பிறகு போவாஸ் கிட்ட போயிட்டு அவங்க போர்வை விலைக்கு படுத்துக்குவாங்க. உடனே போவாஸ் வந்து, நான் உனக்கு சுதந்திரவாளி இல்லை, இன்னொருத்தர் எனக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்குறேன், அவங்க ஒன்றை திருமணம் பண்ணாட்டி நான் உன்னை பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லி தான் அந்த காரியத்தை மூவ் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து போவாஸ் வந்து அந்த ஊரார்கள்லாம் உட்கார வச்சு அந்த நபரை கூப்பிட்டு கேட்குறாங்க. அந்த சுதந்திரவாளிகிட்ட கேட்டப்போ வந்து, நான் நகோமியோட நிலங்களை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வாங்குறப்போ மரித்தவனோட மனைவி ஆகிய ரூத்தையும் நீ வாங்கி கொள்ளணுன்றப்போ அவன் மாட்டேன்றாங்க. அப்போது அதுக்கடுத்து போவாஸ் ரூத்தை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ மாட்டேன்னு சொல்கிறப்ப தான் ரூத் 4வது அதிகாரத்தில் வந்து 7வது வசனம், மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வகால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சியை கலற்றி மற்றவனுக்கு கொடுப்பான், இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. அப்போது இந்த உறுதிப்பாட்டின்படி அவன் பாதரட்சியை கலற்றி போட்டான். அந்த ஓய், அவர் பேர் என்னன்னு தெரியல, ஓய் என்பவன் பாதரட்சியை கலற்றி போட்டான். ஆனால் போவாஸ் வந்து ரூத் மூலம் கிறிஸ்துவை பார்த்தார். ஏன்னா போவாஸுக்கும் ரூத்துக்கும் பிறந்த பிள்ளை வந்து ஓபேத்தோட பையன் ஓபேத்தோட பையன் வந்து ஈசாயோட பையன் தாவீது. அப்போ தாவீதோட சந்ததியில் இயேசு பிறந்தார். அப்போது போவாஸ் இதில் வந்து நம்ம எந்த ஆசீர்வாதத்தை பார்க்கணும், நமக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வேணுமா, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேணுமா அப்படின்றத நம்ம கவனிக்கணும். இப்போ இந்த ஓய் என்பவன் உலக பிரகாரமான அந்த சொத்துக்கள் மீது அவனுக்கு ஆசை இருந்துச்சு. ஆனால் அந்த ரூத்துக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவை அவன் பார்க்காம விட்டுட்டான். ஆனால் போவாஸ் ரூத்துக்குள்ளே சொத்தை அவர் பெருசாக என்னல, ஆனால் ரூத்துக்குள்ளே இருக்க கிறிஸ்துவை பார்த்தது நிமித்தம் ரூத்தை திருமணம் பண்ணி கொண்டார் போவாஸ். இன்னைக்கு அதே மாதிரி ஓர்பாலையும் எடுத்துக்கோங்க. இங்கே இருக்கிறது 2 சுதந்திரவாளி, நகோமிக்கு இருக்கிறது 2 மருமகள்கள், ஓர்பால் ரூத்து. 2 பேருமே இந்த தேசத்துக்கு கடந்து வந்திருந்தா ஒருவேளை அந்த ஓர்பாலை கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்களும் ஓர்பால் வந்து உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பார்த்து இந்த தேவனை விட்டுட்டாங்க. ரூத் இந்த தேவனை பின்பற்றி வந்ததுனால
ரூத்தோட வாழ்க்கையில் கிறிஸ்து வந்து பிறக்கும்படியாக ஒரு பெரிய ஆசீர்வாதம். மத்தேயு 1ஆவது அதிகாரத்தில் அந்த இயேசு கிறிஸ்துவோட வம்ச வரலாறு அட்டவணையில் பார்க்குறப்போ ரூத்தோட பேர் இடம்பெறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சார். அப்போது நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வீடு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பாதரட்சை அணிந்து கொண்டவன் வீடாக இருக்கணும். ஏன்னா யாத்திராகமம் 12:11 வந்து நம்ம வாசிக்கிறப்போ, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கிளம்பி அந்த பஸ்காவை புசிக்க சொன்னப்போ ஆண்டவர் சொல்வார், அந்த ஜனங்களை எப்படி புசிக்கணும்னு சொல்லுவாங்கன்னா 12:11 அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். இந்த காரியங்கள்லாம் எதுக்கு ஆதாயமாக இருக்குன்னா, கெட் ரெடி. அப்போது விடுதலை பெற்று அவங்க வர்றதுக்கு அவங்க வந்து ஆயத்தமாக இருக்கிறாங்க அப்படின்னு காட்டுறதுக்கு அடையாளம் பாதரட்சை. ஒரு செப்பல் போட்டுட்டு வெளியே கிளம்புனாலே எங்கேயோ கிளம்புறாங்கன்னு தான் அர்த்தம். செப்பல் போட்டாலே எங்கேயோ கிளம்புறாங்கன்னு தான் அர்த்தம். அப்போது அவங்க அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகி வர்றதுக்கு அவங்க வந்து அந்த பாதரட்சையெல்லாம் போட்டு ரெடியாக இருந்தாங்க. அப்போது எபேசியர் 6:15 வந்து இந்த பாதரட்சையை குறித்து பேசுகிறப்போ, ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அப்போது ஒரு காரியத்துக்கு நம்ம ஆயத்தம் ஆகுறோம் அப்படின்றத வந்து எது காட்டும்னா, நம்ம வந்து இந்த பாதரட்சைகளை அணிந்து கொண்டு போகிறது தான் அந்த ஆயத்தம் என்னும் பாதரட்சை. இந்த சத்தியத்திலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த உலக பிரகாரமான இந்த மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு அதனால் என்ன லாபம் உண்டு? நமக்கு இந்த பணம், பொருள், பதவி, படிப்பு, பட்டம் இது எல்லாத்தையும் காட்டிலும் நம்ம விலையேற பெற்றதாக நினைக்கிற இந்த ரட்சிப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பரலோகத்துக்கு இந்த நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளிகளாய் மாற முடியும். அப்போது இந்த பாதரட்சை அணிந்து கொண்டது அப்படின்றது எதுக்கு அடையாளமாக இருக்குன்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளமாக இருக்குது. ஒருவனுக்குள்ள கிறிஸ்து இருந்தால் அவன் வந்து பாதரட்சை அணிந்து கொண்டவன் வீடு. அந்த வீட்டில் வந்து அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தங்கள் கேட்கும். அந்த மாதிரி அதுக்கு அடையாளமாக இருக்குது. அப்போது நம்ம வந்து உன்னத பாட்டு 7:1 கூட வர்ணிக்கும் போது அதில் வந்து சாலமோன் ஞானி சொல்வார், பாதரட்சைகள் இடப்பட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாக இருக்கிறது. அப்போது அந்த சுவிசேஷம் சொல்லுகிற அந்த ஊழியக்காரனோட பாதங்கள் மலையின் மேலே இருக்கும்போது எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கோம். அப்போது நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வந்து நம்ம வீடு எப்படி இருக்கணும்னா, பாதரட்சைகள் அணியப்பட்டவனோட வீடாக இருக்கணுமே ஒழிய பாதரட்சைகள் கலற்றி போடப்பட்டவன் வீடா இருக்கக்கூடாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பார்த்து நம்ம வந்து நித்தியத்தை இழந்துடக்கூடாது அப்படின்றது தான் இந்த சத்தியம் வந்து நமக்கு சொல்லுது. அப்போது நம்ம வந்து இந்த வெறுங்காலில் நடக்கிறது என்னது? நம்ம வெறுங்காலில் எங்கேயாவது நடந்து போவோமா? நமக்கு பிடிக்கவே பிடிக்காது வெறுங்காலில் நடந்து போகிறது. ஏன்னா வெறுங்காலில் நடக்கிறது நமக்கு அவமானமாக நினைப்போம். வெறுங்காலில் நடக்கிறப்போ நம்மளை அது காயப்படுத்தும். கல் குத்தும், முள்ளு குத்தும், அது நம்மளை காயப்படுத்தும். அப்போது அந்த வெறுங்கால் அப்படின்றது வந்து நமக்கு என்னத்தை காட்டுது? தாவீது ராஜா கூட அப்சலோமுக்கு பயந்து ஓடுறப்போ அவர் வந்து தன் முகத்தை மூடிக்கொண்டு தன் வெறுங்காலால் ஓடி அப்படிதான் இருக்கும். ஏன்னா அது வந்து அவமானம், நிந்தை, கண்ணீர், வேதனை, பாடுகள் அந்த அதை குறிக்கிறது தான் வெறுங்காலாக யாரும் எங்கேயும் கிளம்பி போகணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு நாளும் நினைக்க மாட்டோம். அப்போது நம்ம கால்களில் வந்து பாதரட்சைகள், அதாவது நல்ல செப்பல் போட்டு போகணும்னு தான் நினைப்போம். அப்போது நம்மளும் ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்து கொண்டவர்களாய், ஆண்டவரோட வருகை சமீபம், அவரோட வருகைக்கு காத்திருக்கிறவர்களாய், அதோட மாத்திரம் இல்லை அவரோட வருகைக்கு அநேகரை ஆயத்தப்படுத்துகிற அந்த வேலையும் நம்ம செய்கிறவர்களாய் இருக்கணும் அப்படின்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். அதையே நம்மளும் நம்ம பிள்ளைகளுக்கு இதே காரியங்களை நம்ம சொல்லி கொடுப்போம். ஏன்னா நமக்கு கர்த்தரோட வசனம் என்ன சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு? ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது தலைமுறையாய் கிறிஸ்துவின் சந்ததி என சொல்லப்படும். அப்போது அது என்ன பண்ணோன்னா, அந்த சந்ததி பிறக்க போகிற யாவருக்கும் இவரே அதை செய்தார் என்று கர்த்தரை குறித்து அந்த சந்ததி பேசும். அப்படிப்பட்ட சந்ததியை தான் என் சந்ததி இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அப்போது நம்மளோட குடும்பம் அவங்க உத்தரவாதம் எடுத்து நம்ம ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு ஒரு கிருபையை தரணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்குவோம். நம்மளோட சந்ததிகள் என்னைக்கும் அந்த ஆயத்தம் என்னும் பாதரட்சையை அணிந்து கொண்ட சந்ததியாய் கர்த்தருக்காக வாழ்கிற, கர்த்தருக்கு பிரயோஜனமுள்ள சந்ததி
சந்ததியாய் உலக ஆசீர்வாதங்களுக்காக, இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக, மறுமைக்குரிய ஆசீர்வாதமாகிய கிறிஸ்துவை இழந்து போகாத சந்ததியாய் ஒவ்வொரு நாளும் வாழ அவர்களுக்கு கர்த்தர் கிருபை செய்யணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு பணம் எல்லாம் தேவைதான், ஆனாலும் கர்த்தரோட வசனம் என்ன சொல்லுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ நமக்கு வாழ்றதுக்கு எல்லாம் தேவைதான், ஆனாலும் ஃபஸ்ட்டு நம்ம கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து கர்த்தரை தேடி கர்த்தரை முன்னாடி வச்சோன்னா ஏன்னா நம்ம ஒரு இடத்துல கூட ஏசப்பா நற்செய்தி புத்தகத்தில் சொல்லியிருப்பாங்க, பறவைகளை பாருங்க, அவங்க விதைக்கிறதில்ல, அவங்க உழைக்கிறதில்ல, ஆனால் அவங்களையும் நான் போஷிக்கிறேன்ல. அப்போது நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். நான் ஒரு நர்ஸாக இருக்கிறதுனால நான் நைட் டியூட்டிலாம் பார்க்குறப்போ, அப்போது நைட்டில் வந்து பாருங்களேன், 12 மணிக்கு மேலே இந்த காக்கா குருவியெல்லாம் ரொம்ப சவுண்டு அப்படி நல்லா கீச்சு கீச்சு கீச்சுன்னு சத்தம் போடும். அதுங்கெல்லாம் காலையில் எந்திரிச்சு ஒரு பாட்டு கூட இருக்குது, காக்கா கா இன்று காக்கை பாடுது, அது காலையிலே கர்த்தரை சுவை தேடுது, கூ 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 இன்று குயிலும் கூவுது, தன் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் சொல்லி துதிக்குது, 5 அறிவு ஜீவனுக்குள் ஐக்கியம் இருக்கு, இந்த 6 அறிவு மனிதனுக்குள் விரோதங்கள் எதற்கு. இது சண்டே கிளாஸ் பாட்டு. அப்போ அந்த குருவிகள்லாம் கத்தி 2 டைமுமே பார்ப்பேன். சாயந்தரம் வீட்டுக்கு வந்து அடையும் போது அவ்வளோ சவுண்டாக இருக்கும் அந்த குருவிகள். அந்த மரங்களுக்கு அடியில் நீங்கள் போய் நின்று கேட்டிங்கன்னா காய்ச்சி முச்சுன்னு அது கத்திக்கிட்டு கீச்சு கீச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்கும். நான் நினப்பேன், இன்னைக்கு பகலில் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தீங்களே, நல்ல தானியம் கொடுத்தீங்களேப்பா, அதனால் உமக்கு நன்றின்னு சொல்லி குருவிகள்லாம் வீட்டுக்கு வந்து சேர்ந்த உடனே குடும்ப ஜபம் பண்ணுது, நல்லா ஆண்டவரை துதிச்சு பாடுதுங்க அப்படின்னு நினைப்பேன். காலையில் எழுந்து ஆண்டவரை துதிச்சு பாடு. இன்றைக்கி எனக்கு கொடுக்க போகிற நல்ல உணவுகளுக்காக ஸ்தோத்திரம், நல்ல பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரம். ஏன்னா 2 காசுக்கு வாங்கின அடைக்கலான்னு குருவிகளில் 1 கீழே விழுகிறது கூட கர்த்தரோட சித்தம் இல்லாமல் விழுகாது. அப்போது அந்த குருவிகளுக்காகவும் பரிதபிக்கிற, அது கூட 1 விழுந்தா அது மதிப்பே இல்லை தான், ஆனால் அது கூட கீழே விழுகிறத ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாமல் நடக்காது. அப்போது அவ்வளோ கேரிங் ஆண்டவர், நம்ம ஆண்டவர். அப்போது அதை காட்டிலும் ஆண்டவர் நம்மளை என்ன சொல்கிறார், அதை காட்டிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். இப்போ நம்மளை விட்டுருவாரா? அப்போது நம்ம வந்து இம்மைக்காக இன்னைக்கு தேவை அப்படின்றதுக்காக நம்ம ஆண்டவரை விட்டுறக்கூடாது. அது நம்ம எப்போவுமே ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட சந்ததியாக, அந்த ரட்சிப்பை நமக்குள்ளே மட்டும் கிடையாது, நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்துகிறவர்களாக இருக்கணும். கண்டிப்பாக அதுதான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் நம்ம வீடு பாதரட்சைகள் போடப்பட்டவன் வீடாய், பாதரட்சைகள் அணிந்து கொண்டவர்கள் வீடாய் நம்ம வீடு இருக்கணும். கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த நாளில் கூட நான் கேட்ட சத்தியம் இதை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் பிரயோஜனப்படும்படிக்கு ஆண்டவரே இந்த இதில் நான் ரெக்கார்ட் பண்ணுறப்பா. ஆசீர்வதிங்க. இதை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் பிரயோஜனப்படட்டும் ஏசப்பா. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான தேவைகளை பார்த்து நாங்கள் கிறிஸ்துவ நித்தியத்தை இழந்து விடாதபடிக்கு, இயேசுவை இழந்து விடாதபடிக்கு அப்பா நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இன்னும் ஆண்டவர் எங்கள் குடும்பங்களில் இந்த ரட்சிக்கப்படாத, ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வராத நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஏசப்பா. ஆவியானவரே, ஒரு அப்பா நீங்கள் சொல்லிக்கங்க, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று உடைய வசனம் சொல்லுதப்பா. அந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் கர்த்தரை அறிகிற அறிவை அடையவும் பிதா சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவரே, பிதாவின் சித்தத்தின்படி எதையாவது கேட்டால் ஆண்டவரே குமாரன் மகிமை படும்படிக்கு பிதா தந்தருள்வீர் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே, இன்னைக்கு எங்கள் குடும்பங்களில் ரட்சிக்கப்படாத நபர்கள் ஆண்டவரே ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ளட்டும். அவங்க ரட்சிக்கக்கூடாதபடிக்கு இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஆண்டவரே, என் ரட்சிப்பு இனி தாமதிப்பதில்லை என்று சொன்னீங்களே, ரட்சிக்கக்கூடாதபடிக்கு என் கரம் குறுகி போவது இல்லைன்னு சொன்னீங்களே. ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் இயேசு சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, நாங்கள் பாதரட்சையை அணிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவரே, எங்கள் உறவுகள், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் எல்லாரும் ஆண்டவரே பாதரட்சைகள் அணிந்து கொண்டவர்களாய், ஆண்டவரே ரட்சிப்பை சுதந்திரித்து கொண்டவர்களாய், ஆண்டவரே பரலோகத்துக்கு உரியவர்களாய் மாறும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, நீர் செய்ய வல்லமை உள்ளவர் என்று விசுவாசிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் பதில் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு இந்த சத்தியம் பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.